இப்போ ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை இடிக்கும் பணியை நீங்கள் எப்பதாவது கவனித்திருக்கிறீர்களா? நிறைய முறை பார்த்திருக்கிறேன். அதாவது பல 100 தொழிலாளர்கள் பல வருடங்களாக ஒவ்வொரு செங்கலாக அடுக்கி சிமெண்ட் பூசி பார்த்து பார்த்து செதுக்கிய ஒரு கட்டிடம் அது. ஆனால் அதை தரைமட்டமாக்க அவ்வளவு காலம் தேவையில்லை. கண்டிப்பா ஒரு சின்ன டைனமைட் போதும். கரெக்ட். ஒரே ஒரு வினாடியில் நாம் அழுத்திவிடக்கூடிய ஒரு பொத்தான். அடுத்த சில நொடிகளில் அந்த பல வருட உழைப்பும் அந்த பிரம்மாண்டமும் வெறும் தூசியாக தரையில் விழுந்து கிடக்கும். புழுதி அடங்கிய பிறகுதான் அந்த இடத்தில் என்ன இருந்ததே என்பதே பலருக்கும் புரிய வரும். இது ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் இடையிலான கால இடைவெளி. இது எப்போதுமே ஒரு பெரிய முரண்பாடுதான். ஒன்றை உருவாக்குவதற்கு தேவைப்படும் காலம் அதை அழிப்பதற்கு தேவைப்படுவதில்லை. ஒரு நொடியில் அது முற்று பெற்று விடுகிறது. ஆமா, ஒரு கட்டிடத்தை தகர்ப்பது போல பல வருட வாழ்க்கையை வெறும் 60 வினாடிகளில் தகர்க்கும் ஒரு உணர்வை பற்றிதான் இந்த ஆழமான அலசலில் இன்று நாம் பேசப்போகிறோம். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. நிச்சயமா. இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் மூலத் தகவல் சாணக்கியரின் தத்துவங்களில் ஒன்றான கோபத்தை வெல்வது குறித்த ஆழமான குறிப்புகள். பல 100 பக்கங்கள் கொண்ட புத்தகங்கள் சொல்லும் மாபெரும் வாழ்க்கை பாடத்தை வெறும் சில வாக்கியங்களில் சாணக்கியர் அடக்கியுள்ளார். ஆமாம், ஒரு மனிதனின் அரசியல் மற்றும் வெளியுலக வெற்றிகளை பற்றி பேசிய சாணக்கியர் அவனுக்குள் நடக்கும் இந்த உணர்ச்சி போராட்டத்தை எப்படி அணுகுகிறார் என்பது மிக முக்கியமானது. அதைத்தான் இன்று நாம் அலசப்போகிறோம். உங்களுக்காக சாணக்கியரின் முதல் வரியை சொல்கிறேன். ஒரு நிமிட கோபம் பல வருட அமைதியை அழிக்கலாம். இதை படிக்கும்போது பல மணி நேரம் மூச்சை கூட அடக்கிக் கொண்டு அத்தியந்த பொறுமையாக நாம் அடுக்கி வைக்கும் ஒரு சீட்டுக்கட்டு கோபுரம் தான் என் நினைவுக்கு வருகிறது. ஓ, அந்த ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் சொல்றீங்களா? ஆமா, அதேதான். கொஞ்சம் கொஞ்சமாக அது உயர்கிறது. ஆனால் அதை சரிபார்ப்பதற்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை. நாம் விடும் ஒரே ஒரு வினாடி பெருமூச்சு போதும். மொத்த கோபுரமும் சரிந்து விழுந்துவிடும். கரெக்ட். பல வருட உழைப்பே ஒரே ஒரு நிமிடத்தில் ஊதி தள்ளுவதற்கு சமமானது அல்லவா இது? கண்டிப்பா. அந்த சீட்டுக்கட்டு ஓமைய இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இங்கு சாணக்கியர் அமைதி மற்றும் கோபம் என்ற 2 விஷயங்களை நேரத்தோடு ஒப்பிடுகிறார். நாம் பொதுவாக அமைதி என்பதை ஒரு செயலற்ற நிலை, அதாவது சத்தமில்லாமல் இருப்பது என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் உளவியல் ரீதியாகவும் நடைமுறை வாழ்க்கையிலும் அமைதி என்பது ஒரு மிகப்பெரிய கட்டுமானம். கட்டுமானம்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி சொல்றீங்களா? ஆமாம், மிகச்சரியாக. அது பல வருடங்களாக கட்டியெழுப்பப்பட வேண்டிய ஒரு செயல்முறை. இப்போ ஒரு குடும்பத்திலோ ஒரு அலுவலகத்திலோ அமைதி நிலவுகிறதென்றால் அதற்கு பின்னால் பல வருட புரிதல், விட்டு கொடுத்தல், பரஸ்பர மரியாதை, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்பிக்கை ஆகியவை செங்கற்களைப் போல அடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ, அப்போ அமைதி தானாக உருவாவதில்லை, அது மிக கவனமாக கட்டமைக்கப்படுகிறது என்கிறீர்கள். உண்மைதான். ஆனால் கோபத்திற்கு எந்த கட்டுமானமும் தேவையில்லை. அது தூய இயக்க ஆற்றல், அதாவது ஒரு கைனெட்டிக் எனர்ஜி. அதற்கு அஸ்திவாரம் தேவையில்லை, திட்டமிடலும் தேவையில்லை. அது தானாகவே வந்துவிடும். ஆமாம். பல வருடங்களாக கட்டியெழுப்பப்பட்ட அந்த அமைதி என்ற கோபுரத்தை எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் வரும் இந்த ஒரு நிமிட கோபம் எப்படி சிதைக்கிறது என்பதே ஒரு நடைமுறை உதாரணம் மூலம் பார்க்கலாம். சொல்லுங்கள். 10 வருடங்களாக மிக நெருக்கமாக இருந்த 2 நண்பர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சின்ன வாக்குவாதத்தில் கோபத்தின் உச்சத்தில் அனுப்பப்படும் ஒரு வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அல்லது ஒரு கடுமையான வார்த்தை அந்த 10 வருட நட்பை ஒரே நிமிடத்தில் முடித்து விடுகிறது. இது நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கும். கண்டிப்பா. ஏன் அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது? ஏனென்றால் அந்த ஒரு நிமிடத்தில் கடந்த 10 வருடங்களாக அந்த உறவில் இருந்த பாதுகாப்பை நீங்கள் கேள்விக்குறியாக்கி விடுகிறீர்கள். ஆமா, இவன் இப்படிதான் யோசிப்பானா என்ற எண்ணம் விதைக்கப்பட்டு விடுகிறது இல்லையா? சரியாக சொன்னீர்கள். கோபம் 60 வினாடிகளில் வடிந்துவிடும். ஆனால் அது உருவாக்கிய விரிசலை சரிசெய்ய மீண்டும் ஒரு 10 வருடம் தேவைப்படலாம். சில சமயம் சரி செய்யவே முடியாமல் கூட போகலாம். இது கேட்பதற்கே கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. அமைதி என்பது வெறும் உணர்வல்ல, அது ஒரு முதலீடு. அந்த முதலீட்டை நாம் ஒரு நிமிடத்தில் தொலைத்து விடுகிறோம். உண்மைதான். இங்குதான் சாணக்கியர் தனது அடுத்த வரியில் ஒரு பெரிய எச்சரிக்கையை விடுக்கிறார். கோபத்தில் எடுக்கும் முடிவு வாழ்க்கையை பாதிக்கும் என்கிறார். அமைதியை இழந்திருந்து எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முடிவுகளை எடுக்கும் கட்டத்திற்கு நாம் நகர்கிறோம். ஆமா. ஆனால் இங்கு எனக்கு ஒரு நடைமுறை கேள்வி எழுகிறது. ஒரு மிகப்பெரிய அநீதியையோ அல்லது ஒரு அப்பட்டமான உள்ள அமிக்டலா என்ற உணர்ச்சி மையம் இதை ஒரு உயிராபத்தான விஷயமாக கருதி அபாய அலாரத்தை ஒலிக்க செய்கிறது. ஓ,
அந்த அமிக்டலா தான் அந்த ஸ்மோக் அலாரம். மிகச்சரியாக. அந்த நொடியில் உங்கள் மூளையின் தர்க்கரீதியாக சிந்திக்கும் பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதிக்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறைந்து விடுகிறது. அதாவது உங்கள் பகுத்தறிவு மையம் தற்காலிகமாக முடங்கி விடுகிறது. அப்படி என்றால் கோபமாக இருக்கும்போது நான் மருத்துவ ரீதியாகவே தர்க்க ரீதியான சிந்தனையை இழந்து விடுகிறேன் என்று சொல்கிறீர்கள். இது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். ஆமாம், மூளை ஃபைட் ஆர் ஃப்ளைட் எனப்படும் சண்டையிடு அல்லது தப்பித்து ஓடு என்ற ஆதிகால தற்காப்பு நிலைக்கு சென்று விடுகிறது. ஒரு காட்டில் உங்களை நோக்கி ஒரு புலி பாய்ந்து வந்தால் அந்த புலியின் பின்னணி என்ன என்று நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. தப்பிக்க வேண்டும் அல்லது தாக்க வேண்டும், அவ்வளவுதான். கரெக்ட். ஆனால் நவீன காலத்தில் ஒரு அலுவலக மீட்டிங்கில் உங்கள் மேலதிகாரி உங்களை விமர்சிக்கும் போது உங்கள் மூளை அதை ஒரு புலி தாக்குவதைப் போலவே பாவிக்கிறது. அடக்கடவுளே! அந்த நேரத்தில் நாளை என்ன விளைவு வரும் என்ற நீண்டகால பார்வை உங்கள் மூளைக்கு இருக்காது. நான் வேலையை விட்டு போகிறேன் என்றோ அல்லது உறவுகளில் நாம் பிரிந்து விடலாம் என்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் தர்க்கரீதியான சிந்தனையால் எடுக்கப்பட்டவை அல்ல. அது அந்த அமிக்டாலா எடுக்கும் அவசர முடிவுகள். ஆமாம், அது உங்களை காப்பாற்ற எடுக்கும் குருட்டுத்தனமான முடிவுகள். அதனால்தான் தற்காலிகமான ஒரு ரசாயன மாற்றத்தின் அடிப்படையில் நிரந்தரமான முடிவுகளை எடுக்காதீர்கள் என்று சாணக்கியர் எச்சரிக்கிறார். இப்போ மிக தெளிவாக புரிகிறது. கோபத்தில் முடிவெடுப்பது என்பது கண்ணை கட்டிக்கொண்டு ஒரு நெடுஞ்சாலையில் காரை ஓட்டுவதற்கு சமம். எங்கே போய் மோதுவோம் என்றே நமக்கே தெரியாது. கண்டிப்பா. சரி, நமது பகுத்தறிவு மூளை முடங்கிவிட்டது, நாம் குருட்டுத்தன்மையில் இருக்கிறோம் என்றால் இந்த விபத்திலிருந்து தப்பிப்பது எப்படி? கோபம் என்ற உணர்வை நம்மால் தடுக்க முடியாது. ஆனால் அதன் விளைவுகளை எப்படி தடுப்பது? அதற்கான வழியும் இருக்கிறது. இங்குதான் பலம் என்பதற்கான ஒரு புதிய வரையறையை சாணக்கியர் முன்வைக்கிறார். கோபம் வந்தால் முதலில் அமைதியாக இரு. ஏனெனில் மனதை கட்டுப்படுத்துபவனே உண்மையான பலசாலி. இது எனக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கோணமாக தெரிகிறது. சமூகத்தில் பலம் என்பதற்கான பிம்பமே வேறாக இருக்கிறதே. உண்மைதான். பலசாலி என்றால் உங்கள் மனதில் என்ன பிம்பம் தோன்றும்? பொதுவாக பலம் என்றால் ஜிம்முக்குச் சென்று தசைகளை வளர்ப்பது அல்லது ஒரு விவாதத்தில் சத்தமாக பேசி மேசையை தட்டி எதிராளியை அடக்குவது என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தரிகெட்டு ஓடும் ஒரு காட்டுக்குதிரையை கடிவாளமிட்டு அதை இழுத்து பிடித்து அமைதியாக நிறுத்துவதைப் போல தன் மனதை கட்டுப்படுத்துபவனே பலசாலி என்று சாணக்கியர் சொல்கிறார். அந்த காட்டுக்குதிரை ஓமை மிக துல்லியமானது. ஒரு குதிரையை அதன் போக்கில் ஓட விடுவதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. ஆனால் திமிரிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய மிருகத்தை அதன் வேகத்திற்கு எதிராக இழுத்து பிடித்து நிறுத்துவதற்கு அபாரமான உடல் பலமும் மனபலமும் தேவை. ஆமா, அதே போலதான் கோபம் வரும்போது அமைதியாக இருத்தன் என்பதும். பல நேரங்களில் அமைதியாக இருப்பதை சமூகம் கோழைத்தனம் என்று முத்திரை குத்துகிறது. அவன் பயந்து விட்டான், அதனாலதான் பதிலுக்கு பேசாமல் அமைதியாக இருக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம். ஆமா, சமூகம் அப்படிதான் பார்க்கும். ஆனா அறிவியல் ரீதியாக பார்த்தால் அமைதியாக இருத்தல் என்பது ஒரு செயலற்ற நிலை அல்ல. அது மனதை கட்டுப்படுத்தும் ஒரு தீவிரமான செயல்பாடு. அமைதியாக இருப்பது ஒரு தீவிரமான செயல்பாடா? இது கொஞ்சம் புதுசா இருக்கே. இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அமைதி என்பது எதுவும் செய்யாமல் இருப்பது தானே? இல்ல, அதுதான் மிகப்பெரிய சவால். உங்களுக்கு கடுமையான கோபம் வரும்போது உங்கள் உடல் முழுவதும் கார்டிசால் மற்றும் அட்ரெனலின் போன்ற மன அழுத்த ஹார்மோன்கள் நிரம்பி வழிகின்றன. ஓ, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். ஆமாம், உங்கள் வாய் ஒரு கடுமையான வார்த்தையை திருப்பிச் சொல்ல துடிக்கிறது, கைகள் ஏதோ ஒரு பொருளை தூக்கி எறிய துடிக்கின்றன. இவை எல்லாமே இயற்கையான அனிச்சச் செயல்கள். கண்டிப்பா. அந்த வேகத்தை தடுத்து நிறுத்தி, இல்லை, நான் இப்போது ஒரு வார்த்தை கூட பேசப்போவதில்லை என்று உங்கள் மூளைக்கும் உடலுக்கும் நீங்களே கட்டளையிடுகிறீர்கள் அல்லவா? அது ஒரு பெரிய சுனாமியை எதிர்த்து நிற்பதைப் போன்றது. அந்த மனக்கட்டுப்பாட்டை சாதிப்பதுதான் உச்சக்கட்ட பலன். அப்படியென்றால் அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பது மூளையில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? நீங்கள் அமைதியாக இருக்கும் அந்த சில வினாடிகள் ஒரு சிறிய இடைவெளியை, அதாவது ஒரு பஃபர் ஜோனை உருவாக்குகிறது. ஒரு மின்னஞ்சலை பார்த்து உங்களுக்கு கோபம் வருகிறது. உடனே கடுமையான வார்த்தைகளால் பதில் தட்டச்சு செய்ய தொடங்குகிறீர்கள். ஆமாம், அந்த கோபத்தில் வேகமாக டைப் செய்வோம். ஆனால் அதை அனுப்புவதற்கு முன்பு ஒரு 6 வினாடிகள் உங்கள் கைகளை அமைதியாக மடியில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிறிய அமைதி உங்கள் மூளையின் அமிக்டாலாவுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது. என்ன செய்தி? இது உயிராபத்தான சூழல் இல்லை, நாம் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம் என்று.
நீங்கள் உங்கள் கோபத்திற்கு வார்த்தைகளால் தீனி போடாமல் இருக்கும்போது இரத்த ஓட்டம் மீண்டும் உங்கள் பகுத்தறிவு மூளைக்கு, அதாவது அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதிக்கு திரும்புகிறது. வாவ், இது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் தர்க்கச் சிந்தனை மீண்டும் வேலை செய்யத் தொடங்குகிறது. அமைதி என்பது கோபத்தை அடக்கும் ஒரு தந்திரம் மட்டுமல்ல, அது உங்கள் மூளையை ரீபூட் செய்யும் ஒரு கருவி. வெளியுலகப் போர்களை பல ராஜதந்திரங்களால் வென்ற சாணக்கியர் தனக்குள் நடக்கும் உணர்ச்சிப் போரை வெல்ல அமைதியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தச் சொல்கிறார். இது ஒரு மிகப்பெரிய திறவுகோல். கோபத்தில் கத்துவது மிகவும் எளிதான விஷயம். அது மூளையின் ஆதிகால விலங்குத்தன்மை. ஆனால் கோபத்தில் அமைதியாக இருப்பதுதான் மனித பகுத்தறிவின் உச்சகட்ட செயல்பாடு. மிகச்சரியாகச் சொன்னீர்கள். சரி, நாம் இந்த விவாதத்தின் இறுதி பகுதிக்கு வருவோம். மனதை கட்டுப்படுத்துவது என்பது ஏதோ நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய பரிசையும் கொண்டு வருகிறது என்று கூறி சாணக்கியர் இதை நிறைவு செய்கிறார். ஆமாம். அவர் சொல்கிறார், கோபத்தை வெல், வாழ்க்கையும் வெற்றியும் உன்னிடம் வரும். ஒரு நிமிடம் இருங்கள், இது எனக்கு கொஞ்சம் இடிக்கிறது. ஏன், என்ன சந்தேகம்? நவீன உலகம் என்பது ஓடிக்கொண்டே இருப்பது, போட்டி போடுவது, ஆக்ரோஷமாக நமது வாய்ப்புகளை தட்டிப்பறிப்பது என்றெல்லாம் தானே சொல்லித் தருகிறது. கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்தால் வெற்றி எப்படி மாயாஜாலம் போல என்னை தேடி வரும்? இது நடைமுறைக்கு சாத்தியம்தானா? இது ஒரு அருமையான கேள்வி. வெற்றி என்பது நாம் வெளியே எங்கோ தேடி அலைந்து போராடி பெற வேண்டிய விஷயம் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் வெற்றி என்பது அடிப்படையாக எதன் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று யோசித்துப் பாருங்கள். எந்த துறையாக இருந்தாலும் வெற்றி என்பது மனித உறவுகள் மற்றும் நம்பிக்கை என்ற அடித்தளத்தின் மீதுதான் இயங்குகிறது. இதை ஒரு பங்குச்சந்தை உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம். பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்கள் எதை அதிகம் வெறுப்பார்கள்? நஷ்டத்தை. நஷ்டத்தை விட கணிக்க முடியாத தன்மையை அதிகம் வெறுப்பார்கள். அந்த அன்பிரடிக்டபிலிட்டியை. திடீரென ஏறும் திடீரென இறங்கும் ஒரு பங்கில் யாரும் தங்கள் பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள். மனிதர்களும் அதே போலதான். ஓ, நீங்கள் கோபப்படும் ஒரு மனிதரை நிலையற்ற ஒரு பங்குச்சந்தைக்கு ஒப்பிடுகிறீர்களா? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. மிகச்சரியாக. நீங்கள் ஒரு நிறுவனத்தின் தலைவராகவோ ஒரு குடும்பத்தின் அச்சாணியாகவோ இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போது எப்படி பொங்குவீர்கள், எந்த சின்ன விஷயத்திற்கு ஆக்ரோஷமாக மாறுவீர்கள் என்று யாருக்கும் தெரியாது என்றால் நீங்கள் ஒரு கணிக்க முடியாத மனிதர். உண்மைதான். உங்களிடம் பயந்து கொண்டு வேண்டுமானால் மற்றவர்கள் வேலை செய்யலாமே தவிர யாரும் தங்களுடைய சிறந்த யோசனைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி சொல்ல வேண்டும் என்றால் அதை உங்களிடமிருந்து மறைப்பார்கள். ஆமா, சொன்னா கத்துவாருன்னு மறைத்து விடுவார்கள். கரெக்ட். நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையே அடைத்துவிடும் ஒரு தடையாக, ஒரு பாட்டில்நெக்காக மாறிவிடுவீர்கள். அப்படியென்றால் கோபத்தை வென்ற ஒருவரின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஒரு பிரச்சினை வரும்போது அதை பார்த்து ஆத்திரப்படாமல் அதற்கான தீர்வை நோக்கி அமைதியாக சிந்திக்கும் திறன் யாரிடம் இருக்கிறதோ அவரைச் சுற்றி தானாகவே ஒரு ஈர்ப்பு விசை உருவாகும். அவரை அனைவரும் நம்புவார்கள். ஓ, இவர் எந்த புயலிலும் நிதானமாக இருப்பார் என்ற நம்பிக்கை வரும்போது அவரிடம் பெரிய பொறுப்புகள் தானாகவே வந்து சேரும். தங்களின் ஆற்றலை கோபப்படுவதிலும் சண்டையிடுவதிலுமே வீணடிக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் பழைய பிம்பங்களை உடைத்துவிட்டு உணர்ச்சிகள் கொந்தளிக்கும் நேரத்தில் அமைதியாக இருப்பதே மூளைக்கான தீவிரமான பயிற்சி என்பதையும் அதுவே உண்மையான பலம் என்பதையும் தெரிந்து கொண்டோம். இறுதியாக, இந்த மனக்கட்டுப்பாட்டை அடைவதன் மூலம் நாம் எப்படி மற்றவர்களின் நம்பிக்கையை பெற்று வெற்றியும் வாழ்க்கையும் நம்மை தேடி வரும் ஒரு காந்தமாக மாறுகிறோம் என்ற ரகசியத்தையும் அறிந்து கொண்டோம். சாணக்கியரின் இந்த 4 வரிகளும் ஒரு மனிதனின் அக உலகத்திலிருந்து புற உலக வெற்றிக்குமான ஒரு முழுமையான வரைபடத்தை நமக்கு வழங்கியிருக்கிறது. தத்துவங்களை மூளை அறிவியலோடு இணைத்து பார்க்கும்போது அதன் வீரியம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கிறது. இதைவிட சிறப்பாக இதை தொகுத்து சொல்ல முடியாது. சரி, நாம் இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன்பாக நேயரான உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். நாம் இவ்வளவு நேரம் கோபம் எப்படியெல்லாம் அழிக்கிறது என்று பேசினோம். ஆமாம். ஆனாலோ ஏன் நம்மால் கோபப்படுவதை நிறுத்த முடிவதில்லை? இது ஒரு முக்கியமான கேள்வி அல்லவா? நவீன அறிவியல் இதற்கு ஒரு அதிர்ச்சியான பதிலை தருகிறது. கோபம் என்பது ஒரு போதை. ஆம், உங்களுக்கு கோபம் வரும்போதும் நான் சொல்வதுதான் சரி, நீ செய்வது தவறு என்று தார்மீக ஆவேசம் கொள்ளும்போதும் உங்கள் மூளையில் டோபமைன் என்ற ரசாயனம் சுரக்கிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த 60 வினாடிகளில் உங்களை ஒரு நீதிமானாகவும் எதிராளியை குற்றவாளியாகவும் நிறுத்துவது மூளைக்கு ஒரு தற்காலிகமான சுகத்தை தருகிறது. அந்த சுகத்திற்கு நாம் அடிமையாகி விடுகிறோம்.
அடுத்த முறை உங்கள் உடலிலோ அல்லது மனதிலோ கோபம் ஒரு அலை போல எழும்புவதை நீங்கள் உணரும்போது உங்களுக்கு நீங்களே நேர்மையாக இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையாகவே உங்கள் நியாயத்தையும் அமைதியையும் நிலைநாட்ட போராடுகிறீர்களா? அல்லது நான் தான் சரி என்று நிரூபிப்பதன் மூலம் கிடைக்கும் அந்த தற்காலிக நச்சுத்தன்மை வாய்ந்த உணர்ச்சி போதைக்கு அடிமையாகி நிற்கிறீர்களா? இதை நீங்களே ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். இந்த உரையாடலில் எங்களுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.